ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் ஆகும்போது சாப்பிட்றதுக்குன்னே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது வந்து சூப்பர் ஹெல்த்தி அண்ட் குவிக்காக பண்ணலாம். இது வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வச்சு பண்ணுறது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். கூட வந்து தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 3 ஏலக்காய் வந்து தட்டி எடுத்துகிட்டு கூட வந்து இதில் ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா சின்னமன் பவுட்ரு, பட்டை பவுட்ரு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த புட்டு மேக்கரில் வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு இது தண்ணி சூடாகிறதுக்கு வைக்கலாம். இது தண்ணி சூடாகும் போதே வந்து நம்ம வந்து புட்டு மேக்கர் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு இந்த துருவி வச்ச சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து சின்னமன் பவுடரும் கொஞ்சமாக ஏலக்காய் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் வந்து துருவி வச்ச சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் மறுபடியும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் மேலே வந்து தேங்காய் நார்மலாக புட்டு பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஃபில் பண்ணி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் லிட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சூடாக இருக்கும் இல்லைங்களா, அதில் எடுத்து வச்சுடுங்க. இது வந்து குவிக்காக வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ்லலாம் வெந்துடும். ரொம்ப நேரம் எடுக்காது. அது வந்து ஸ்டீம் வெளியில் வரும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு எடுத்துருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், புட்டு ரெடி ஆகிடும். இது ஸ்வீட் பொட்டேட்டோ புட்டு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்கும்போது இது வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து இது ஸ்வீட்டு வேணுன்றவங்க நான் வந்து பசங்களுக்காக வந்து கோகோனட் சுகர் வச்சு கொடுத்துருக்கேன். நாங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டோம். இது வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டி, சீக்கிரமாக செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தி கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். தேங்க்யூ.